ஆமா, இது கருட புராணத்துல ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? கருட பகவான்கிட்ட. யமராஜனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சான். ஏன்னா மற்ற ஆத்மாக்களுடைய பாவ புண்ணிய கணக்கை என்னால கணிக்க முடியல அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட போயிருக்காரு. அப்ப பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி 12 தர்ப்பை எடுத்து கீழே போட்டிருக்காரு. அதுல இருந்து 12 சிரவணர்கள். இந்த சிரவணன் சொன்னா தர்ப்பேன்னு சொல்றோம்ல, அதனாலதான் சரவண பொய்கையில கார்த்திகேயன் எப்படி அவதரிச்சாரு, அதனால அவருக்கு பேரு சரவணன் வந்துச்சு. ஆனா அது சிரவண பொய்கை அப்படின்னு சொல்றது. இந்த சிரவணன் சொல்றது அதான் சரவணன்னா தர்ப்பைன்னு அர்த்தம். அதுலதான் நம்ம முருகப்பெருமான் அவதரிச்சாரு விந்தியாச்சல பர்வதத்துல. அந்த மாதிரி அந்த அந்த சிரவணம் அப்படின்றது அந்த தர்ப்பை எடுத்து போடும்போது 12 சிரவணர்கள் தோன்றாங்க. தோண்டி என்ன செய்யறாங்கன்னா, பிரம்மதேவரை வணங்குறாங்க. எங்களுக்கு கட்டளை என்ன அப்படின்னு. யமதர்மராஜனுடைய கட்டளை எப்படி நடங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ யமதர்மராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்மாக்கள் இருக்காங்களே, நம்மளை போல ஆத்மாக்கள், நம்ம செய்யற பாவ புண்ணிய கணக்கை நீங்க தான் கண்காணிச்சு சித்திரகுப்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது சரின்ட்டு அந்தர்யாமியா நம்ம பக்கத்திலே இருப்பாங்க 12 சிரவணர்களும். இதுல பெருமாள் என்ன சொல்றாரு, ஒரு நேரம் நான் படிக்கும்போது ஸ்டக் ஆயிட்டேன். நான் கருடபுராணத்தை படிக்கும்போது, இவர்களை வணங்குவதால் நாம் செய்யும் தவறுகளை மறைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்றாரு. நம்மளை தவறே செய்ய விடாம பண்ணிடுவாங்களாம், நல்ல வழியில போக வைப்பாங்களாம். இந்த 12 சிரவணர்களும் மனம், வாக்கு, காயம் மூணுலயுமே நம்மளை நல்ல வழியில போக வச்சு தர்மத்தின் வழியில கொண்டு போயிடுவாங்களாம். அப்படி கொண்டு போனாங்கன்னா நம்ம தான் தவறே செய்ய மாட்டோமே. அப்போ யமதர்மராஜன் சிபாரிசு பண்ணுவாங்களாம், இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா புனிதமான ஆத்மா அப்படின்னு சொல்லி யமராஜன் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இந்த 12 சிரவணர்களை குறித்து இந்த அமாவாசை அன்னைக்கு 12 விளக்கு ஏற்றணும். அவங்கள நினைச்சு தர்மாதிபன், தனஞ்சயன், தர்மராஜன், அப்புறம் தனஞ்சயன், தர்மகுப்தன், தர்மஜீவன், தர்மஜன், தர்மநந்தனன், நீதிமார்கன், அர்த்தபாதன், சத்தியவான், ஞானலோசன். இந்த தர்மாதிபன் தனத்யசன், தர்மராஜன், தனத்யசன், தர்மகுப்தன், தர்மஜீவன், தர்மஜன், தர்மநந்தனன், நீதிமார்கன், அர்த்தபாதன், சத்தியவான், ஞானலோசன். இந்த நாமங்களை சொல்லி எவர் ஒருவர் தினமும் இதை நம்ம ஸ்மரணம் பண்ணோம்னா நமக்கு தர்மத்தின் பாதையை காமிப்பாங்க, நம்மளை கஷ்டப்பட விடாம கொண்டு போவாங்க. இந்த 12 சிரவணர்களும் இந்த நாமங்களை சொல்றதே புண்ணியம். அது இப்போ நீங்க விளக்கு போட சொன்னீங்களா, உங்களை நீங்க அழகா போட்டிருக்கீங்க 12 விளக்கு. இப்போ இந்த விளக்கோட தாற்பயம் என்ன தெரியுமா? 12 விளக்கு நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, விளக்கு போட்டீங்க. அதே போல ஒரு காலத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது 12 செப்பு குடம், 12 செப்பு குடம், அதுல நீரை நிரப்பி, அதாவது ஒரு 5 லிட்டர், நான் ஒரு 10 லிட்டர் பிடிக்கிற ஒரு குடம், செப்பு குடம், 12 குடங்கள். அதாவது நீங்கள் இறப்பதற்கு முன்பு உங்களுக்கு தெரியுது நமக்கு வயசாயிருச்சு, இனிமே நம்ம நமக்கு அப்படின்னு தெரியுது உங்களுக்கு, ஒரு 80 வயசு 90 வயசு ஆனதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே செய்யலாம். செப்பு குடத்துல 12 செப்பு குடம், அதை சத் பிராமணர்களுக்கு அதுல நீர் நிரப்பி, அதுல மாயலை, தேங்காய், இல்லைன்னு சொன்னா தர்ப்பை, இதை போட்டு அந்த தண்ணிய அந்த செப்பு குடத்தோட 12 சிரவணர்களை நினைச்சு அவங்கள வணங்கி ஸ்மரணம் பண்ணி அதை சத் பிராமணர்களுக்கு, அப்படி இல்லையா ஒரு கோவிலுக்கு அந்த மாதிரி தானம் கொடுக்கறது, இல்ல ஒரு ஏழைகளுக்கு இப்படி கொடுக்கும்போது அந்த 12 சிரவணருடைய மொத்த புண்ணியத்தையும் நம்மகிட்ட அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் மொத்தமா கொடுத்துருவாங்க. அப்ப நமக்கு யமலோகம் போகும்போது யமராஜனை பார்க்கும்போது ஒரு மகாராஜனை போர் தெரியுமா? புண்ணியமன்ன ஆத்மா, பாவமன்ன ஆத்மா யமராஜனை பார்க்கும்போது கொரூரமா இருப்பாராம். உங்ககிட்ட இருக்க அந்த புக்கு இருக்குல்ல, அதை படிச்சு பாருங்க. இந்த விசு என்னும் புண்ணிய காலம்தான் கிரகண தோஷங்கிறது. இப்ப பாருங்க, சூரிய பகவானும் சந்திர பகவானும் இன்னைக்கு சிம்ம ராசியில கேது பகவானோட நெருங்கி இருப்பாங்க. இதுக்கு பேரு கிரகண தோஷம், விசு என்னும் புண்ணிய காலம். இந்த நேரத்துல நம்ம முன்னோர்ல குறித்து
திதி தர்ப்பணம் கொடுக்கறது, அதோட கருட புராணத்தை படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, அவங்க செஞ்ச பாவம் அத்தனையும் தொலைஞ்சு போகும். அந்த விதி இருப்பவருக்கு மட்டும்தான் இந்த விளக்கேற்ற வைக்கும், இந்த செப்பு குடம் தானம் கொடுக்க வைக்கும். இந்த இந்த கேது பகவானுடையும் சூரிய பகவானுடையும் சந்திர பகவான் ராகுவோட பார்வையில் மியூச்சுவல் 180 டிகிரி பார்த்தீங்கன்னா 7க்கு 7 அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த புண்ணியம் கிடைக்கும். இப்போ பாருங்க, இன்னைக்கு கருட புராணத்தை பற்றி பேசினாலே புண்ணியம், நம்முடைய நரகத்தின் பாதை அரைக்கப்பட்டுரும் கண்டிப்பா. ஏன்னா லட்சுமி நாராயணே சொல்லிட்டாரு, இன்று விசு என்னும் புண்ணிய காலம். இதுதான் கிரகங்கள், அதாவது கிரகண தோஷங்கிறது. கிரகண தோஷம்னா என்ன? சூரிய தேவரும் சந்திர தேவரும் ராகு கேது பிடியில மாட்டிக்கிறது இன்னைக்கு. அது அமாவாசைங்கிறது மிக சிறப்பானது. இந்த அமாவாசை அன்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்று கருட புராணத்தை ஒரு 10 பக்கமாவது பாராயணம் பண்ணிருங்க. இப்ப நீங்க இந்த விளக்கு போட்டிருக்கீங்களா, இது பெரிய ஒரு பாக்கியம். இது யாரை செய்ய விடும் அப்படின்னா, புண்ணியம் அதிகமா இருக்கவங்க மட்டும்தான் செய்ய விடும், புண்ணியம் பண்ணாத ஆத்மாக்களை செய்ய விடாது. இது ஒண்ணு. இந்த குலதெய்வ கோயிலுக்கு விளக்கு போடுறது அதுதான். இது ஒரு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. ஆனா 12 சிரவணர்களுக்கு இந்த பரிகாரம், 12 செப்பு குடம். இது எப்ப செய்யணும்னா, நமக்கு அதாவது இறுதி காலம் நெருங்குற சமயத்துல. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த 12 சிரவணர்களையும் தினம் ஒரு முறையாவது நம்ம நினைச்சு பார்க்கணும். அவங்க பேரை சொல்லி செஞ்சோம்னா நமக்கு அந்தர்யாமியா இருந்து நமக்கு தர்மத்தின் மார்க்கத்தையும் மோட்சத்தின் மார்க்கத்தையும் காண்பிப்பாங்க. இதுதான் இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது பெரிய ஒரு அதிசயம். இந்த மாதிரி நான் சொல்லி யாருமே செஞ்சது கிடையாது, நீங்க மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனா செய்ய விடலை அவங்கள. 12 விளக்கு ஏற்றுங்க 12 சிரவணர்களுக்குன்னு. தீபாவளி அன்று அந்த யமதீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், அதை யாரும் செய்யலை. யமதீபம் ஏற்றுவாங்க, ஆனால் 12 சிரவணர்களை மறந்துடுறாங்க. 12 சிரவணர்களையும் சித்திரகுப்தரையும் விசித்திரகுப்தரையும் யமதர்மராஜனையும் ஐயோதேவியும் வணங்குபவர்களுக்கு யம பயம் இருக்காது, எந்த ஒரு பயம் இருக்காது. இதுதான் இந்த 12 சிரவணர்களுடைய தாத்பரியம். இவங்களை வணங்குறது மிகப்பெரிய பாக்கியம். இவங்களை பேரை சொல்லிட்டாலே போதும், நம்மளை தர்மத்தின் பக்கம் இழுத்துருவாங்க, நேர்மையான வழியில கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் எங்கிட்டு பாவம் பண்ணுவோம் நம்ம. அதனாலதான் இந்த 12 சிரவணர்களே தான் முக்கியமானவங்க. நன்றிம்மா, நீங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஆத்மால மட்டும்தான் இதை செய்ய முடியும், அவங்களால மட்டும்தான் செய்யக்கூடும். நன்றி. சிவாய நம. அன்புடையீர் வணக்கம். தற்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலயம் பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுகா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டருக்கு காடு தான், பனை மரங்கள் நிறைந்த காடு. இந்த கோவிலுக்கு மண் பாதை தான், ரோடு வசதி கூட கிடையாது, சாலை வசதி கிடையாது, இந்த பக்கத்தில் ஊரும் கிடையாது, இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இறைவன் எம்பெருமான் கைலாச வனபதீஸ்வரர் என்ற நாமம் கொண்டு விளங்குகிறான். எம்பெருமானுக்கு கர்ப்பகிரகம் பார்த்திங்கன்னா தரைதளத்திலிருந்து மேல் தளத்தில் சிவலிங்க வடிவில் கர்ப்பகிரகம் கட்டி அதற்குள்ளே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இந்த லிங்க வடிவில் கர்ப்பகிரகம் எங்குமே இல்லாத சிறப்பு. அதாவது இந்த சுவாமி பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம். இந்த சுவாமியை முதலில் பிரதிஷ்டை செய்தவர் ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புற்றியில் இருந்த ஒரு லிங்கம் இது. இது ஒரு தபஸ்வி, இந்த இடத்துல தவம் செய்த ஒரு மகா முனிவர், ஒரு சித்தர்னு கூட சொல்லலாம். அந்த மகாபுருஷர் வழிபட்ட லிங்கம் தான் இந்த தலத்தில் கர்ப்பகிரகம் வடிவில் லிங்கம் அமைத்து அதற்குள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். தற்போது பார்த்திங்கன்னா உறவுகளே, இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நாகங்கள் சுவாமியை வழிபடுறது சிறப்பாக இருக்குது. நாகங்கள் அடிக்கடி இங்கே வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா புற்றியில் இருந்த லிங்கம், அதனால் பாருங்கள் மக்களே, சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே ஊர் கிடையாது, காடு. தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஈசனுக்கு, இந்த திரு ஆலயத்திற்கு கோமாதா தானம் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் கொடுக்கலாம். பசுவும் கன்றுமாக கோதானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நம்பர் 73 394 70 102. கோதானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த சிவாலயத்திற்கு கோதானம் கொடுக்கலாம். இந்த ஆலயத்திற்கென்று பசு இல்லை, நீங்கள் அதை தந்தால் அதன் பாலை இந்த
தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஈசனுக்கு தினமும் அபிஷேகமாக பண்ணிக்கொள்வோம். கோதானம் கொடுக்க விருப்பமுள்ள அன்பு உள்ளங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நம்பர் 73 394 70 102. எம்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எம்பெருமான் சொல்லுவான், மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். சிவ சிவ திருச்சிட்டம்பலம். எம்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். மக்களே, இந்த ஆலயத்திற்கு கோதானம் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கோதானம் என்பது உங்களுக்கு கோடி புண்ணிய பலன்களை கொடுக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் தீரும். எம்பெருமானின் பாதார விந்தை இகத்திலும் நீங்கள் பரத்திலும் சுகப்பெற்று வாழ்வீர்கள். சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.